தர்மபுரி அப்படிங்கிற கிராமத்துல தர்மையா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. தர்மையா கொடுத்த வாக்க எப்பவுமே மீற மாட்டான ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த விஷயம் அந்த நாட்டோட அரசர் விக்ரமன் காது வரைக்கும் போச்சு. மந்திரியாரே, அந்த தர்மையா அவ்வளவு நேர்மையானவனா? கொடுத்த வாக்க மீறவே மாட்டான்னு ஜனங்க எல்லாரும் பேசுறாங்களே, உண்மைதானா? மகாராஜா, இது ஜனங்க கட்டுற கட்டுக்கதைன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனால எப்படி கொடுத்த வாக்க மீறாம இருக்க முடியும்? இத சோதிச்சு பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும் அரசே. எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நேத்து ஒரு வியாபாரி என்கிட்ட சொன்னாரு, தர்மையா ஒரு நேரத்துல கம்மி விலைக்கு தானியத்தை விக்கிறதா சொன்னாராம். அதுக்கப்புறம் தானியத்தோட விலை 2 மடங்கு உயர்ந்தாலும் அவரு கம்மி விலைக்கு தான் தானியத்தை கொடுத்தாராம். அவரை பார்க்கணும். மகாராஜா, இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாதீங்க. மனுஷங்க சுயநலம் மிக்கவங்க. அதுவும் வறுமையில ரொம்ப சுயநலத்தோட இருப்பாங்க. அவனோட நேர்மை என்ன அப்படிங்கறத ஒரு சோதனைய வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா சொன்னீங்க மந்திரியாரே. அவனை வர சொல்லுங்க, நானே நேரடியா சோதிச்சு பாக்கறேன். அடுத்த நாள் தர்மையா ராஜாவோட சபைக்கு வந்தான். வணங்குகிறேன் மகாராஜா. என்ன நீங்க வர சொன்னதுக்கான காரணம் என்ன? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தர்மையா. எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறியா? இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு அப்புறமா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு உன்னோட வயல்ல விளையிற நெல்லு 101 மூட்டைய நீயே சுமந்து வந்து இந்த சபையில ஒப்படைக்கணும். மகாராஜா, என் வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாம் அறுவடைக்கு தயாரா தான் இருக்கு. 1 மாசத்துல தானே நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அன்னைக்கு 101 மூட்டை நெல்லு உங்க சபையில இருக்கும். இது என்னுடைய வாக்கு. பார்த்து கொடு தர்மையா. ராஜாவுக்கு கொடுத்த வாக்க தவறுனா தண்டனை பலமானதா இருக்கும். எதுக்கும் யோசிச்சு வாக்க கொடு. எதிர்பார்க்காம இயற்கை விபத்தெல்லாம் வந்து உனக்கு நஷ்டம் வரலாம். அப்போ உன்னோட வாக்கு என்ன ஆகும்? மந்திரியாரே, நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தேன்னா அதுல என்னோட உசிரே இருக்கும். நான் விபத்தை நினைச்சு பயப்பட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிப்பேன். வாக்கு தவற மாட்டேன். ரொம்ப தைரியமாவும் நம்பிக்கையாவும் பேசுற தர்மையா. சரி, பார்க்கலாம் 30 நாளைக்கு அப்புறமா வாக்க காப்பாத்துறியான்னு. போயிட்டு வா. தர்மையா அங்கிருந்து போயிட்டான். ஆனா மந்திரியாருடைய மனசுக்குள்ள வேற ஒரு யோசனை இருந்துச்சு. அவரு மனசுக்குள்ள, இந்த விவசாயி சொன்னதை செஞ்சு காட்டிட்டான்னா அப்புறம் சபையில எனக்கு மதிப்பு இருக்காது. எப்படியாவது இவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் வீணா போகணும். இவன் வாக்கு தவறணும். அப்பதான் ராஜா என்ன மதிப்பாரு. இந்த மாதிரி கட்டுக்கதைய நம்ப மாட்டாரு. மந்திரி அவருடைய நம்பிக்கையான ஒரு ஆளை ரகசியமா கூப்பிட்டாரு. இன்னைக்கு ராத்திரி தர்மையாவோட வயலுக்கு போ. வரப்ப உடைச்சு விட்டுட்டு ஆத்து தண்ணி எல்லாமே அவனுடைய வயலுக்கு போற மாதிரி பண்ணு. அவனுடைய விளைச்சல் இன்னைக்கு வீணா போகணும். இத நீ சரியா செஞ்சு முடிச்சா உனக்கு ஒரு பெரிய பரிசு தரேன். சரிங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரிய வேலைய முடிச்சு காட்டுறேன். விளைச்சல் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு ராத்திரி மந்திரியோட ஆளு தர்மையாவோட வயலுக்கு போய் வயலுக்கு தண்ணி வர அந்த கால்வாய் வரப்ப உடைச்சு போட்டதுனால வயலெல்லாம் இப்ப தண்ணியா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில தர்மையா வயலை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான். ஐயோ, என்னோட விளைச்சல் ராத்திரியோட ராத்திரியா வீணா போச்சே. யாரோ இத வேணும்னு செஞ்ச மாதிரி தான் இருக்கு. யாரோ ராத்திரியோட ராத்திரியா வரப்ப வெட்டி இருக்காங்க. ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தனே, இப்ப நான் என்ன செய்வேன்? அப்பதான் தர்மையாவோட பொண்டாட்டியும் புள்ளையும் வயலுக்கு வந்த நிலைமைய பார்த்து அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னங்க பண்ண போறீங்க? 101 மூட்டை அரிசிக்கு என்ன பண்றது? ராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. நீங்க தப்பு பண்ணல இல்லையா? அவரு அதை புரிஞ்சுப்பாரு. இல்ல, நான் வாக்கு தவற மாட்டேன். விளைச்சல் போனா போகட்டும். என்கிட்ட இருக்கிற எல்லா பசுமாட்டையும் வித்தாவது பக்கத்து ஊருக்கு போய் தானியங்களை வாங்கி கொண்டு போய் நான் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பசுக்களை நம்பிதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதையே நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுங்க? வாழ்க்கைய எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனா கொடுத்த வாக்க மீறக்கூடாது. நான் கொடுத்த வாக்க மீறவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. அப்பா, நடந்தத நாம ராஜா கிட்ட போய் சொல்லலாம் இல்லையா? யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நாம அவகாசம் கேட்கலாம். எதுக்கு இவ்வளவு தியாகம்? இங்க பாருப்பா, நான் ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தது நான் அரிசிய கொண்டு வரேன்னு சொல்லி வந்து காரணம் சொல்லுவேன்னு இல்ல. காரணம் சொன்னா என் மரியாதை என்னாகிறது? உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். மனுஷன் பணத்தை இழந்தா ஏழையாவான். ஆனா வாக்க இழந்துட்டானா அவன் எதுவுமே இல்ல. இத நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கப்பா. நம்ம முன்னோர்கள் யாருமே வாக்கு தவறுனதில்ல. நீயும் கூட எப்பவுமே வாக்க தவறக்கூடாது. நிச்சயமாப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
உங்களுக்கு புள்ளையா பிறந்தது என்னோட புண்ணியம். நானும் நிச்சயமா வாக்க தவற மாட்டேன். தர்மையா அவர்கிட்ட இருக்கிற பசுமாடுங்களை எல்லாத்தையுமே விக்கிறதுக்கு சந்தைக்கு கொண்டு போனாங்க. அத விக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் கொடுத்த வாக்குக்காக வேற வழி இல்லாம வித்தாரு. தர்மையா, இந்த பசுமாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வச்சுதானே உன் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்க. இதுங்க இல்லாம நீ என்ன பண்ண போற? எனக்கு வேற வழி இல்ல. ராஜாவுக்கு கொடுத்த வாக்குக்காக என் மாடுங்களை விக்கிறேன். இதுங்களை நல்லபடியா பாத்துக்க கூடிய ஒருத்தவனுக்கு விக்கணும். கொடுத்த வாக்க நிறைவேத்த உன்னோட மாடுங்களை விக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு ஆளை பாக்குறதே அதிசயம்தான். சரி, இந்த மாடுங்களை நியாயமான விலைக்கு நான் வாங்கிக்கிறேன். நீ வாக்க காப்பாத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். தர்மையா அந்த பசுக்களை வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு தானியத்தை வாங்குறதுக்காக போனாரு. பக்கத்து ஊர்ல ஒரு வியாபாரியோட கடைக்கு போனாரு. ஐயா, எனக்கு 101 மூட்டை அரிசி வேணும். என்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளவுதான். இது போதுமா? தர்மையா, இவ்வளவு மூட்டை அரிசி உனக்கு எதுக்குப்பா? உன்னோட வயல்ல தான் விளைச்சல் நல்லா விளைஞ்சது. வயல்ல இருந்த விளைச்சல் எல்லாம் தண்ணியில மூழ்கி போச்சு. ராஜாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் உங்ககிட்ட அரிசி கேட்டு வந்திருக்கேன். உன்னுடைய நேர்மைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்பா. இன்னைக்கு தான் கண்ணால பாக்கறேன். உன்ன மாதிரி நேர்மையானவன் கிட்ட நான் பேரம் பேச விரும்பல. அதனால நியாயமான விலைக்கு அரிசிய விக்கிறேன். உன்னுடைய வாக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ரொம்ப நன்றிங்க ஐயா. தர்மையா தானியத்தை வாங்குற விஷயம் மந்திரிக்கு தெரிய வந்துச்சு. அப்போ மந்திரி ரொம்பவும் கோவமா, என்னது, தர்மையா பசுமாட்டை வித்து தானியத்தை வாங்கிக்கிட்டு இருக்கானா? அப்படின்னா அந்த அளவுக்கு சுலபமா அவன் இதை விட மாட்டான். அப்படின்னா நீ அந்த தானிய அரண்மனைக்கு வரவிடாம செய்யணும். எப்படியாவது அதை செஞ்சிடு. தர்மையா தானிய மூட்டைய வண்டியில எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்புனாரு. ஆனா அவருடைய மனைவியோட முகம்தான் வாடி போயிருந்துச்சு. நீங்க தனியா காட்டு வழியில போகணும். வழியில கொள்ளைக்காரங்க யாராவது இருந்து தானியத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாரு, பாத்துக்கோங்க. கவலைப்படாத, போற வழியில அந்த கடவுளே எனக்கு துணையா வருவாரு. எந்த தடை வந்தாலும் இந்த தானியத்தை அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். தர்மையா 2 நாள் பயணத்தை தொடங்கினா. போற வழியில அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டை தாண்டி போகும்போது அந்த காட்டுல பயங்கரமான கொள்ளைக்காரங்க குறுக்க வந்தாங்க. நெல்லு, இந்த வண்டியில இருக்கிற தானிய மூட்டைய இங்கேயே இறக்கி வச்சுட்டு போயிடு. இல்லனா உடம்புல உயிர் இருக்காது. இந்த தானியம் நான் ராஜாவுக்கு கொடுத்த வாக்கு. இதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். இப்ப இதை இழக்க மாட்டேன். நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் வாக்கு சாக கூடாது. அத நான் சாகவும் விட மாட்டேன். உனக்கு மரண பயம் இல்லையா? கடைசியா ஒரு தடவை சொல்றேன், தானியத்தை கொடுத்துட்டு உன் உசுரை காப்பாத்திக்கோ. இங்க பாருப்பா, என்கிட்ட இருக்கிறது இந்த தானியம் மட்டும்தான். இதுவும் அரசருக்கு கொடுக்கணும். என் வயலும் போச்சு, என்னோட பசுமாடுங்களும் போயிடுச்சு. இப்ப இந்த தானியத்தை கொண்டு போய் சேர்க்கலனா என் வாக்கு தவறி போயிடும். அப்படி ஆகிறதுக்கு என் உசுர விடுறதே மேல்தான். தர்மையாவோட பேச்சில இருந்த தைரியம், அவனுடைய குணத்தை பார்த்து அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவனோட மனசு மாறிச்சு. அவன் கையில இருந்த கத்தியும் கீழே விழுந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நேர்மையானவனை நான் பார்த்ததே இல்ல. கொடுத்த வாக்குக்காக உன்னோட உயிரை கூட இழக்க துணிஞ்சிட்ட அப்படின்னா நீ உண்மையாவே நேர்மையானவன் தான். எங்களை மன்னிச்சிடு. மந்திரி தான் எங்களை அனுப்புனாரு உன்னை தடுக்க. நீ போகலாம். என்னது, அப்ப இது எல்லாம் மந்திரியோட வேலை தானா? என்னோட வயல்ல இருந்த விளைச்சலை அழிச்சதும் அவர்தானா? ஆமா, நீ வாக்கு தவறணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவரு இது எல்லாத்தையும் செஞ்சாரு. இதுக்காக எங்களுக்கு அவரு நிறைய பணமும் கொடுத்திருக்காரு. நாங்க அவருடைய வேலைக்காரங்க தான். ஆனா உன்னுடைய நேர்மைய எங்களால எதிர்க்க முடியல. இந்த உண்மைய ராஜா கிட்ட சொல்லு. சாட்சிக்கு வேணும்னா நானே வரேன். நன்றிங்க ஐயா, உங்களுக்குள்ள நல்ல குணமும் இருக்கு. என் கூட அரண்மனைக்கு வாங்க. ராஜாவுக்கு உண்மை தெரியணும். அப்படி தர்மையா அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். 30வது நாள் அரண்மனையில திருவிழா. எல்லா இடமும் ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. நிறைஞ்ச சபையில மக்களோட அரசோட சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. மந்திரி மட்டும் தர்மையா கைய வீசிக்கிட்டு தான் வரப்போறான்னு எதிர்பார்த்தாரு. ஆனா தர்மையா அரிசி மூட்டையோட சபைக்குள்ள வரத பார்த்து மந்திரியோட முகமே வாடி போச்சு. 101 மூட்டை அரிசிய தர்மையா சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சான். மகாராஜா, உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி நான் 101 தானிய மூட்டைய கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தந்த வாக்க நான் இப்ப நிறைவேற்றிட்டேன். சபையில இருக்கிற ஜனங்க எல்லாருமே தர்மையாவை பார்த்து மனசார பாராட்டினாங்க. ராஜா
அது ஆச்சரியமா பார்த்தாரு. தர்மையா, உன்னோட வயல்ல இருந்த விளைச்சல் வீணா போச்சுன்னு கேள்விப்பட்டனே, அப்புறம் எப்படி? மகாராஜா, என்னுடைய வயல்ல இருந்த விளைச்சலை யாரோ வீணாக்கிட்டாங்க. என் வீட்டுல இருந்த பசுக்களை வித்து தானியத்தை வாங்கினேன். வர வழியில கொள்ளக்காரங்க மறிச்சாங்க. ஆனா அவங்க என் நேர்மைய பார்த்து விட்டுட்டாங்க. அந்த கொள்ளக்காரங்க சொன்ன ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும், அனுமதி கொடுங்க. என்ன உண்மை அது? பயப்படாம சொல்லு. என் வயல்ல இருந்த விளைச்சலை வீணாக்குனதும் கொள்ளக்காரங்களை அனுப்புனதும் உங்க மந்திரி தான். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த கூடாதுன்னு தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. மகாராஜா, இந்த விவசாயி சொல்றத நம்பாதீங்க. ஒரு சாதாரண மனுஷனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ராஜ்யத்தோட மந்திரியான நான் முயற்சி பண்ணணுமா? இது நம்புற மாதிரியா இருக்கு? இத நம்பாதீங்க மகாராஜா, நான் எதுவும் செய்யல. தர்மையா, மந்திரி தான் இது எல்லாத்தையும் செஞ்சாருங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? மகாராஜா, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொன்னதுக்கு சாட்சியும் இருக்கு. சரியா அப்பதான் சபைக்குள்ள அந்த கொள்ள கூட்டத்து தலைவன் வந்து நின்னான். மகாராஜா, தர்மையா சொன்னதுதான் உண்மை. மந்திரியார் தான் இவனுடைய விளைச்சலை கொள்ளையடிக்கிறதுக்காக எங்களை அனுப்பி வச்சாரு. அத செஞ்சா எனக்கு பணம் கொடுக்கறதாவும் சொல்லி இருந்தாரு. ஆனா இவருடைய நேர்மைக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். தானியத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உசிரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. இது மந்திரியார் எங்களுக்கு கொடுத்த பணம். இதுல ராஜமுத்திரையும் இருக்கு. அது ராஜமுத்திரை இல்ல, அது யாரோ பொய்யா. நிறுத்துங்க மந்திரி, இந்த முத்திரை ராஜமுத்திரையா இல்லையான்னு உங்களால பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முத்திரைய பத்தி தான் எனக்கு தெரியுமே. ஒரு மந்திரியா இருந்துகிட்டு இவ்ளோ தவறு செஞ்சிருக்கீங்க. ஒரு சாதாரண விவசாயி வாக்குக்காக எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். மந்திரி பதவி மேல இவ்வளவு ஆசையா உங்களுக்கு? இனி உங்களுக்கு என்னோட சபையில எந்த இடமும் கிடையாது. சரியா அதே நேரத்துலதான் அரண்மனையில வேலை பாக்குற மந்திரிக்கு கீழே வேலை பாக்குற ஒருத்தர் வந்தாரு. அவரு மந்திரியோட குற்றத்தை வெளியில சொன்னாரு. மகாராஜா, மந்திரியாரு நம்ம ராஜ கஜானாவில இருந்து நிறைய பணத்தை திருடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட வசூல் பண்ண வரி பணத்தை அவர் கணக்குல எழுதி இருக்காரு. தர்மையா இன்னைக்கு இத பத்தி சொல்லலன்னா யாருக்கும் இது தெரிஞ்சிருக்காது. அப்ப தர்மையாவோட நேர்மை அவன் வாக்க மட்டும் நிறைவேத்தல, இந்த ராஜ்யத்தோட பெரிய திருடனை காட்டி கொடுத்திருக்கு. மந்திரி நிறைய குற்றங்களை செஞ்சிருக்க. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. பொறாமையில இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன். இது மன்னிக்க கூடிய குற்றம் இல்ல. நீ இனி இந்த ராஜ்யத்தோட மந்திரியும் இல்ல. நீ திருடன எல்லா பணத்தையும் திரும்ப கொடுக்கணும். நீ பண்ண தவறுக்காக தண்டனையும் கிடைக்கும். காவலர்களே, இவனை கூட்டிக்கிட்டு போங்க. காவலர்கள் மந்திரிய கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப ராஜா தர்மையா கிட்ட வந்து அவனுடைய தோள்ல கைய போட்டு, தர்மையா, உன்னை சோதிக்க நினைச்ச நானே இன்னைக்கு தோத்து போய் தான் நிக்கிறேன். உன்னோட நேர்மைக்கு முன்னாடி என் சிம்மாசனம் தலைவணங்கி நிக்குது. நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், வறுமையில யாரா இருந்தாலும் வாக்கு தவறுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, தப்பு செய்வாங்கன்னு. ஆனா உன் உயிருக்கு ஆபத்து வந்தோம் நீ வாக்கு மீறல. நீ கொண்டு வந்த தானியத்தை உனக்கே கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல, இந்த நிமிடத்துல இருந்து இந்த ராஜ்யத்தோட மந்திரி நீதான். உன்ன மாதிரி நேர்மையான ஒருத்தவங்க உட்கார வேண்டிய பதவியும் அதுதான். மகாராஜா, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். ஆனா நான் செஞ்சது சாதாரண விஷயம்தான். ஒருத்தவங்க வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை தான். என்னுடைய மாடுங்க போச்சு, விளைச்சலும் போச்சு, ஆனா என்னுடைய வாக்கு போகல. அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சொத்து. எனக்கு அதுவே போதும். இந்த குணத்துக்கு தான் உனக்கு மிகப்பெரிய கௌரவம் தேடி வந்திருக்கு தர்மையா. உன்னுடைய விளைச்சலுக்கும் மாடுங்களுக்கும் 10 மடங்கா நான் திரும்ப கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம இந்த சபையில இருக்கிற எல்லாரும் உன்னை தெரிஞ்சுக்கணும். வாக்க சுலபமா கொடுக்கலாம், ஆனா அதை காப்பாத்துறது ரொம்ப கடினம். தர்மையா மந்திரி பதவி ஏத்த அடுத்த நாளே அவனுக்கு உதவி செஞ்ச அந்த கொள்ள கூட்டத்தோட தலைவனை சபைக்கு வர சொல்லி சொன்னான். நண்பா, இத்தனை நாளா நீ திருடனா வாழ்ந்திருக்க. ஆனா நேர்மைக்காக நீ தலை வணங்கி நின்னு இருக்க. மகாராஜா, இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இவனுக்கு தர வேண்டியது ஒரு வாய்ப்பு தான். இவருக்கும் இவருடைய ஆட்களுக்கும் வயலை கொடுத்து விவசாயம் செஞ்சு பழைக்க சொல்லலாம். ஐயா, திருடனா இருந்த எனக்கு தண்டனைய கொடுத்து சிறையில் அடைக்காம நான் வாழறதுக்கு ஒரு வழிய காட்டுனீங்க பாருங்க. உங்க பேச்சுக்கு இனி நான் கட்டுப்பட்டு இருப்பங்க ஐயா. இனி நான் திருடவே மாட்டேன். தர்மையா, மந்திரி பதவியை ஏத்துக்கிட்ட நாளன்னைக்கே நீங்க பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. தண்டனை கொடுக்கறது சுலபம், ஆனா ஒருத்தரை மாத்துறது தர்மம். என்னுடைய முடிவு சரியானதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க மந்திரியா கிடைக்க இந்த ராஜ்யம் கொடுத்து வச்சிருக்கணும். மகாராஜா,
எனக்கு நியாயமும் தர்மமும் தான் ரொம்ப முக்கியம். இந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கறேன். அதே மாதிரி ஏழைங்க பணக்காரங்க எல்லாருமே சமந்தான்னு நான் நிரூபிக்கிறேன். இத நான் உங்களுக்கு கொடுக்கற புது வாக்கு. நான் நிச்சயமா இத நிறைவேற்றி காட்டுவேன். அப்படி அந்த ராஜ்யமே தர்மையாவோட குணத்தையும் நேர்மையையும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண விவசாயி கொடுத்த வாக்க நிறைவேற்ற அவன் உசுறு கூட கடைசியில பணைய வச்சான். அவனுடைய கதை சரித்திரத்துல இடமும் பிடிச்சிருச்சு. பாத்தீங்களா, கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது அப்படிங்கறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. வாழ்க்கையில கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் எந்த நேரத்திலயுமே நாம நம்மளுடைய நேர்மையை இழக்க கூடாது. ஏன்னா என்னைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும். நியாய தர்மத்துக்கு முன்னாடி அநியாயம் தலைவணிதான் நிக்கும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையில ரொம்ப பிடிச்ச இடம் எது? அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.